சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். புறா ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களை ஆர்ஃபன்ஸாக விட மாட்டேன், ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு 3 இம்பார்ட்டன்ட் நேம்ஸ். ஒன்று கிரேக்கத்தில் பாராக்ளீட்டாஸ். பாராக்ளீட்டாஸ், த கிரீக் வேர்ட் பாராக்ளீட்டாஸ் மீன்ஸ் ஒன் who is called alongside to help. நம்மோடு கூட இருக்கும்படி அழைக்கப்பட்டவர், உதவி செய்யும்படி அழைக்கப்பட்டவர். அவர் நம்ம கூட தான் இருப்பார், உதவி செய்யும்படி அழைக்கப்பட்டவர். ஆனால் அதனால தான் the fellowship of the Holy Spirit, the grace of our Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit. Fellowship means transaction, ஐக்கியம், கொய்னோனியா இன் கிரீக். அந்த ஃபெலோஷிப் பரிசுத்தாவிட்ட இருக்கும்போது அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட நான் போகிறது நல்லதுன்னாரு. ஐயோ, நீங்கள் போகிறது எப்படி நல்லதாக இருக்கும், நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்க. அவர் சொன்னார், நான் இங்கே நிற்கிறேன், ஒரு எருசலேமில் இருந்தால் ஒரு பேதுரு பேசிகிட்டு இருக்கும்போது யோவான் என்கிட்ட பேசுகிறதுக்கு காத்திருக்கணும். ஆனால் பரிசுத்தாவியானவர் எல்லார்ட்டையும் எல்லா நேரமும் இருப்பார். என்னை நீ பேர் சொல்லி கூப்பிட்டேன்னா உலகத்தில் இருக்கும்போது என்னை பார்க்குறதுக்கு நான் எங்கே இருக்கேனோ அந்த ஊருக்கு வரணும். ஆனால் ஆவியானவர் நீ இருக்கிற இடத்துக்கு உங்கள் ஊருக்கே வருவார் அப்படின்னு. ஐ வில் நாட் மேக் யூ அன் ஆர்ஃபன், பட் ஐ வில் மேக் யூ ஆர்ஃபன். இல்லைன்னா நம்ம பைபிள் என்ன சொல்லிருக்கு, நம்ம ராஜாக்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு அனாதையை ராஜாவை மாற்றும் வல்லமை உடைய சக்தி. அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒன்று சொல்கிறேன், அவர் சொன்ன, ஜீசஸ் சொன்ன, ஐ எம் கோட்டிங் ஜீசஸ், என்னைய கூப்பிட்டேன்னா நான் வர்றதுக்கு நான் போயிட்டு உனக்காக பிதாவின் வலது பரிசுத்தில் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று இருக்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். கூப்பிட்டேன்னா பரிசுத்த ஆவியானவர் வருவார். அப்போ பெந்தைக்கோஸ்தே நாளில் நாளைக்கு பெந்தைக்கோஸ்தே நாள், ஆவியானவரே கொஞ்சம் வரீங்களா அப்படின்னேன். ஏன்னா ஜீசஸ் சொல்லியிருக்காரு, கூப்பிட்டேன்னா வருவார், ஃபெயில் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் டவ் கேம் இன்டு மை ஹவுஸ் அண்ட் இட் கேம் இன்டு மை ப்ரேயர் ரூம். ஒரு நாள் சாயங்காலம் எனக்கு பிரியமான ஒரு பாட்டு குளோரி கிருபைநாதன் பாடியிருக்காங்க. வான்புறாவே வான்புறாவே வந்து என் மேல் இறங்கிடும் அப்படிங்கிற பாட்டு பாடுவேன். அந்த பாட்டு பாடிட்டு மாடிக்கு போனேன். மாடியில் போனால் எல்லாம் இருட்டு, லைட்டு இல்லை. அங்கே ஒரு புறா இருக்குது. என் கூட வந்த இன்ஜினியர் சொன்னேன், பாஸ்டர் அங்கே ஒரு புறா இருக்குது பார்த்தீங்களான்னு. திஸ் டவ். அப்போ சொன்னால் எல்லாம் இருட்டாக இருக்குப்பா. நான் சொன்னேன், டேய் கேமரா எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எடுங்க அப்படின்னேன். அவன் சொன்னால், கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துன்னா எல்லாமே இருட்டாக இருக்கே பாஸ்டர், உழாதே புறா அப்படின்னா. ஃப்ளாஷ் போட்டுடுறேன் அப்படின்னா. புறாவுக்கு பக்கத்தில் போய் ஃப்ளாஷ் போட்டால் என்ன ஆகும்? உடனே பறந்துடும். அது வால் தான் வரும் ஃபோட்டோவில். உடனே நான் என்னச்சுதேன், அவன் சொன்னான், இல்லை நான் சைலண்ட்டாக ஊந்து போய் எவ்வளோ பக்கத்தில் போக முடியுமோ போய் ஃப்ளாஷ் எடுத்துருவேன் அப்படின்னா. சரி எடு அப்படின்னேன். போய் எடுத்தான், ஒன்றுமே தெரியல புறா தவிர. ஓகே. அதுக்கப்புறம் நான் நினச்சேன், இந்த புறா ஃப்ளாஷ் அடித்தோடனே போகணுன்னு போல அங்கேயே இருந்தது. எனக்கு ஒரு ஆசை, புறா இருக்குமான்னு. காலையில் 5 மணிக்கு நான் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுற டைமில் மேலே போய் பார்க்குறேன், அந்த புறா அங்கேயே இருக்குது. ஃப்ளாஷுக்கும் போல் வான்புறாவே வான்புறாவே வந்து இறங்கி என் மேல் தங்கிடும் சொன்னதில் வந்துருச்சு. இதுதான் ஹோலி ஸ்பிரிட். Matthew's Gospel chapter 3 verse 16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். தேவாவியானவர் புறாவை போல. அதனால் புறா
நிறைய சிம்பிள் இருக்குது ஹோலி ஸ்பிரிட்டுக்கு. அதில் ஒன்று வந்து மெயின் ஒன்று புறா. எபிரேயத்தில் யோனா. யோனான்னா புறான்னு அர்த்தம். புறா அதாவது there is one theological principle called the law of first mention. ஒரு கலரோ ஒரு நபரோ ஒரு பொருளோ ஆதியாமத்திலேருந்து வாசித்துட்டே வரும்போது முதல் தடவை அது எந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தை வருகிறதோ வேதம் முழுவதிலும் அதே அர்த்தத்தில் தான் வரும். அதுதான் the law of first mention theological principle. அதில் பார்த்திங்கன்னா உதாரணமாக 6ஆம் நாளில் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்ததுக்கு அவர் வருத்தப்பட்டார். அப்போ பார்த்திங்கன்னா 6 எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நல்ல அர்த்தத்தில் இருக்குது. அவர் வருத்தப்பட்டது. கோலியாத்தின் அவன் ஈட்டி அதுவும் 6 கிட்ட வரும். அதுக்கப்புறம் அந்த ராஜா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேக்கு காலத்தில் வச்சவன் 6 வாத்தியங்கள் வாசித்திருக்கும் பொழுது அந்த சிலை வணங்க சொன்னான். ஸோ இந்த 6ங்கிறது குட் இதில் வராது. 6 6 6 அது நல்ல அர்த்தத்திலே வராது. அதுதான் லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன். புறா ஃபர்ஸ்ட் லைன் எப்படி வந்தது? நோவாவின் பேழையில் அவன் போன உடனே நோவாவின் பேழையில் மேல் தட்டில் தான் ஜன்னல் இருந்தது. ஜன்னல் அப்படிங்கிறதுக்கு 2 எபிரேய சொல். ஜொஹார் அப்படிங்கிறது ஜன்னல். இன்னொரு வார்த்தை இருக்குது. அந்த 2வது வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஜன்னல் திறந்திருக்க ஜன்னலில் ஜன்னல் வழியே தண்ணி நோவாவின் பேழைக்குள் வரக்கூடாதபடி ஈவ்ஸ் அதில் தண்ணி வராதபடி தண்ணி அதில் விழுந்து கீழே விழுந்துரும்படி வச்சுருக்குது. அது அந்த வார்த்தை போட்டிருக்கு. முதலாவது அவன் காகத்தை விட்டான். காகம் என்ன கலர்? கருப்பு கலர். அந்த காகம் போயிட்டு அது உட்கார முடியல, எங்கேயும் உட்கார முடியல. அது தண்ணியில் எல்லாம் நிறைஞ்சி தண்ணி வற்றாததுனால அது அப்படியே திரும்பி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் there are 3 dispensations of the Holy Spirit. 3 dispensation of the Holy Spirit. Number 1, the time of the Father, Old Testament. Old Testamentல பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பெசலேல் மேல் வந்தார். எதுக்கு? ஆலயத்தின் பனிமுட்டுகளை செதுக்குவதற்கு. அதை செதுக்கி முடித்தவுடனே ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். சிம்சோன் மேல் வந்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆகவே முதல் தடவை அவன் புறாவை அனுப்பினது போல புறா தண்ணியில் உட்காரதுக்கு ட்ரை பண்ணும். அந்த புறா காலை வச்சு பார்த்தது. அதுக்கப்புறம் அதால் தங்க முடியல. took off, went away. 2வது அவன் புறாவை அனுப்புகிறான். செகண்ட் டிஸ்பென்சேஷன். that is the dispensation of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் காலம். அது வாயில் ஒலிவ இலையை எடுத்து கொண்டு வந்தது. தண்ணியில் எத்தனையோ மரம் இருக்குது, எந்த இலையும் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அது என்ன இலையை எடுத்துகிட்டு வந்தது? ஒலிவ இலையை. அதுக்கப்புறம் 3வது ஜெனிசிஸ் சாப்டர் 8 verse 6. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. போகிறதும் வருகிறதும். இதுதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட். பெஸ்லேல்கிட்ட வந்துச்சு, போயிடுச்சு. சிம்சோன் மேலே வந்தது, போயிடுச்சு. அப்படி நிறைய ஜட்ஜஸ் மேலே வந்தது, போயிடுச்சு. அடுத்தது ஜெனிசிஸ் சாப்டர் 8 verse 11. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். ஒலிவ இலை வாயில் கொத்திட்டு வந்தது. எத்தனையோ இலை இருக்கு, ஆனால் ஒலிவ இலையை தான் கொண்டு வந்தது புறா. புறா வந்து சண்டை போடாது, எதிர்த்து நிற்காது. ஊழியக்காரர்களும் உங்களை யாராவது திட்டினாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னை திட்டினவங்க பேரெல்லாம் எழுதி நான் ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா
உன் சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாதே அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க விழுந்துடக்கூடாது கர்த்தாவே, தெரியாமல் திட்டுறாங்க, விழுந்துடக்கூடாது கர்த்தாவே, நான் ப்ரே ஃபார் தெம். அதாவது ஆண்டவர் சொன்னார், யூ நீட் டு ஹேவ் த கம்பேஷன் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம், அதுதான் சிம்பிள் ஆஃப் ஒலிவ இலை. மனதுருக்கத்தின் ஃப்ரீக்குவன்சி 528. ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லோரும் ஹீல் பண்ணுறாரு. அதுக்கு முந்தி அவர் இயேசு மனதுருகி அவர்களை சுகப்படுத்தினார். எபிரேயர் 22 எழுத்துக்களில் கஃப் அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது. அது புறாவை போல் இருக்கும். புறா இஸ் ஒயிட். தேர் ஆர் 309 வெரைட்டிஸ் ஆஃப் டவ்ஸ். 309 வகையான புறா வகைகள் இருக்குது. புறா பறக்கக்கூடிய வேகம் 70 km/h. ஒரு மணி நேரத்துக்கு 70 கிலோமீட்டர் பறக்கும். அதுக்கு வழிகாட்டி தேவையில்லை. இந்தியாவுக்கு இன்னும் 200 மைல் இருக்கிறதுன்னு ஒரு மைல்கல் கிடையாது. அதுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. எங்கே போகணுமோ அங்கே போயிடும். அந்த காலத்தில் ராஜாக்கள் செய்தியை அனுப்புவாங்க, புறா கழுத்தில் கட்டி அனுப்புவாங்க. இப்போ கூட புறா போட்டி இருக்குது, ஃப்ளையிங் காம்படிஷன் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இட்ஸ் ஒயிட் இன் கலர். இட் ரெப்ரசன்ட்ஸ் ஹோலி ஸ்பிரிட். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் வெளிப்பாடுகள் கிடையாது. பைபிளில் இருக்கிறதே பேசுகிறாங்க. அதுக்கு நோ வேர்ட் ஆஃப் காட் இஸ் அ ப்ரைவேட் இன்டர்பிரிட்டேஷன். அது ஆவியானவர் நமக்கு சொல்லணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்பாடுகளை தருகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு 3 பேர் சொன்னேன். பேரக்ளீட்டாஸ், பேரக்ளீட்டாஸ், பராக்ளீட்டாஸ், நம்மோடு கூட இருந்து நமது பலவீனங்களில் உதவி செய்கிறவர். சூப்பர் நேச்சுரல் ஃப்ரெண்டு. அவரை பற்றி 2 காரியம். அது சரி, அதுக்கு பிறகு வரேன். ஆவியானவரை அவித்து போடுதல், ஆவியானவரை துக்கப்படுத்தல். அதுக்கப்புறம் பேரக்ளீட்டாஸ் நம்பர் 1. அதுக்கு என்னன்னு சொன்னேன், நம்மளோடு கூட இருந்து பலவீனத்தில் உதவி செய்கிறவர். அடுத்தது என்னன்னு சொன்னால் கம்ஃபர்டர். கம்ஃபர்டர் இஸ் எ கிரீக் வேர்ட். ஆறுதல் படுத்துகிறவர், அது கிரீக் வேர்ட். அது 2 வார்த்தையினால் ஆனது. கான் ஃபோர்ட்ரெஸ், ஃபார்டிஸ். கான் அப்படின்னு சொன்னால் வித், ஃபார்டிஸ் ஃபோர்ட்ரெஸ் அப்படின்னா கோட்டை. அப்போ கம்ஃபர்டர்னால் என்ன அர்த்தம்? கோட்டையை போல உங்களை சூழ்ந்து பாதுகாப்பவர். அதுதான் கோட்டையை போல சூழ்ந்து பாதுகாப்பவர். இப்போ எல்லா வீடுங்கள்லேயும் காம்பவுண்ட் வால் போட்டிருப்போம். ஏன்னா காம்பவுண்ட் வால் போனால் அதுலேயும் மேலே கண்ணாடி, உடஞ்ச கண்ணாடி வச்சு ஏறி குதிச்சிடாதபடி காம்பவுண்ட் வால் போட்டிருப்போம். அதை மாதிரி இவர் நம்மோடு கூட இருக்கும் கோட்டை சுவர், நம்மை சுற்றி இருக்கும் கோட்டை சுவர். அதனால் அவர் நம்மோடு இருந்தால் யாரும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. கம்ஃபர்டர். ஹீ இஸ் அ ப்ளீடர். ப்ளீடர்னால் பரிந்து பேசுகிறவர். நமக்காக பரலோகத்தின் வழக்கு மன்றத்தில் பரிந்து பேசுகிறவர். இது நம்ம பையன் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு பரிந்து பேசு. அதனால் நமக்காக எப்பவும் பரிந்து பேசிகிட்ருக்கார். இல்லைங்களா? பரிசுத்த ஆவியான பரிந்து பேசுகிறார். சரி, அடுத்தது பார்ப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 இது இருக்குது. ஒன்று ஆவியானவரை துக்கப்படுத்தல், ஆவியானவரை அவித்து போடுறார். இது என்னன்னு சொல்கிறேன்னு. இப்போ இங்கே ஒரு டேபிளில் ஒரு மெழுகுவர்த்தி பொருத்தி வச்சுருக்கேன், மெழுகுவர்த்தி வைத்திருக்கிறேன். இப்போ ஆவியானவரை துக்கப்படுத்துறதுனா தூரத்திலேருந்து ஃபு ஃபு அப்படின்னு ஊதுறேன். அப்போ என்னாச்சு? அந்த ஃப்ளேமு இப்படி ஆடுமா? இதுதான் துக்கப்படுத்துறது. அதுக்கப்புறம் அந்த மெழுகுவர்த்தி பக்கத்தில் போய் அப்படின்னு ஊதுனா அவித்து போடுதல்ங்கன்னா நமக்கு இட்லி கொப்பரையில் வச்சு அவித்து போடுறதில்ல. எது அவித்து போடுதல்னா அழித்து போடுதல் அல்லது செயல் இழக்க செய்தல். அதுதான் அவித்து போடுதல். இந்த 2 காரியங்களில் ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்தக்கூடாது,
ஆவியானவரை அவித்து போடக்கூடாது. இந்த 2 காரியங்கள் ஆவியானவரை குறித்திருக்கு. quenching the spirit 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். ஏன்னா சவுல் ஆவியை அவிச்சு போட்டான். அடுத்தது ஆவியானவரை துக்கப்படுத்துதல். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். முத்திரை இன் ஹீப்ரூ இட் இஸ் அரபான். வாட் இஸ் அரபான்? நீங்கள் இப்போ ஒரு கம்பள கடைக்கு போகிறீங்க. ஒரு அழகான கம்பளம், இது 4500 ரூபா அப்படின்றாங்க. நீங்கள் உங்கள் பர்ஸ் எடுத்து கணக்கு பண்ணி பார்க்குறீங்க, எவ்வளோ இருக்குது? 3000 ரூபா தான் இருக்குது. அப்போது அவன் தந்துடுவானா? அதனால் நம்ம என்ன செய்யணும்? 4500 ரூபாயா? சரி, நான் 4500 ரூபா கொண்டு வரல, இந்தாங்க 1500 ரூபா கொண்டு வந்திருக்கேன், இது அட்வான்ஸ். அதனால் இந்த கம்பளத்தை மடித்து தனியாக வைங்க, மீதி காசை நாளை கொண்டு வருவேன், அப்போ அதை எடுத்துக்குவேன், யாருக்கும் வித்துறாதங்க. உடனே அவன் அதை சுற்றி அங்கே ஒரு இடத்துல வச்சுருவான். பார்த்துக்கப்பா, இவருக்கு உள்ளது இங்கே வச்சுருக்கேன். இதுதான் அரபான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்வான்ஸ் கொடுத்தேன்னா பேலன்ஸை கொடுத்து அந்த கம்பளத்தை வாங்கிட்டு போவேனா மாட்டேனா? வாங்கிட்டு போவேன். அதுதான் அரபான். அரபான்னா சில், முத்திரை. அவர் ஆவியானவர் நமக்கு முத்திரை போட்டுறார். முத்திரை போட்டார்னா இவன் ரட்சிக்கப்பட்டவன், இவனை தூக்கி தனியாக வைங்க, ஏசப்பா வரும்போது கூப்பிட்டு போயிடுவார். அதுதான் முத்திரை போடுது, அரபான். அதனால் ஆவியானவர் நம்ம முத்திரை போட்டுரு. முத்திரை போட்டனால நம்ம என்ன சொன்னோம்? அவருக்கே சொந்தம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு அவர் உதவி செய்வார். நம்மளை ஜெபம் பண்ண விட்டுட்டா ஆண்டவர் நம்ம வேண்டாததுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்ருப்போம். அதனால் எப்படி கரெக்டாக ஜெபம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நமக்கு சொல்லி தருவார். ஜெபம்னா என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பு, கீழ்ப்படியாமை காட்டுவதற்கு முன்பு, பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் நடை போட்டார். ஆனால் அவங்க பாவம் செய்த நேரத்தில் நட போடலை, அவர் இல்லாமல் போயிட்டார், அந்த இடத்துல இல்லை. அப்போது அவர் என்ன செய்தார்னா ப்ரேயரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த ஜெபம் என்பது ஆண்டவர் நடை போட்டதற்கு அது சமமாக இருக்கிறது. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். லியோனார்ட் ராவன் ஹில் அப்படிங்கிறவர் ஒரு சுவிசேஷகர். அவர் புறாவில் ஒன்று கண்டுபிடிச்சார். என்னன்னு சொன்னால், புறாவுக்கு ரெக்கையில், லெஃப்ட் ரெக்கை ரைட் ரெக்கையில், ஒரு வகையான புறாவுக்கு 9 இறகுகள் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெக்கைக்கு எத்தனை இறகுகள்? 9. ரைட் ஹேண்ட் சைடுக்கு எத்தனை இறகுகள்? 9. ஆவியின் கனி எத்தனை? ஆவியின் வரங்கள் எத்தனை? 9. இது ஆவியின் வரங்கள் 9, இது ஆவியின் கனிகள் 9. அதுக்கப்புறம் வால்லையும் அந்த இறக்கை இருக்கும். அதனால் வாலில் இருக்க இறக்கை எத்தனைன்னு எண்ணி பார்த்தா அதில் 5 இருக்கும். 5 கைண்ட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ். 1 கொரிந்தியர் 12 முதல் 7-10 வசனம் வரைக்கும் 9 வரங்கள். கலாத்தியர் 5:22-23 வரைக்கும் 9 விதமான கனிகள், 5 விதமான ஊழியங்கள். எபேசியர் 4:11. வான்புறா பரிசுத்த ஆவியானவர். பென்டிகாஸ்ட் டே, பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆவியானவர்கிட்ட நீங்கள் உறவு வச்சுக்கணும். ஆவியானவர் வெரி ரியல்.
அவர்கிட்ட நம்ம பேசலாம். அவர் நம்ம கூடயே இருக்கிறார். அதனால் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம பேசினா அவர் கேட்குமா கேட்காதா? கேட்கும். நம்ம அவர்கிட்ட பேசினாலும் கேட்கும், நம்ம ஒய்ஃபை திட்டினாலும் கேட்கும், வேறு யாருக்கும் ஏதாவது செய்தாலும் கேட்கும். எல்லாம் தெரியும், நம்ம கூடயே இருக்கிறார். ஐ விஷ் ஹோலி ஸ்பிரிட் வந்து நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு காட்டினார்னா நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் மாறிப்போம், செய்கையெல்லாம் மாறிப்போம். நீங்கள் உணர்றீங்களோ இல்லையோ அவர் இருக்கார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு ஜன்னல் வருது. சலோவன் அப்படின்னா அந்த ஜன்னல்லேருந்து தண்ணி உள்ளே வராமல் இருக்கிற அந்த ஈவ்ஸ், அந்த மரக்கட்டை போட்டு தண்ணி உள்ளே வராமல் வச்சுருக்க இது. புறா எதிர்த்து போராடுவதில்லை, துயரம் வந்தால் ஒரு ஸ்டைலில் கூவும். எங்கள் வீட்டில் டெய்லி நாங்கள் பெட்ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல், அந்த பக்கம் ஒரு மாமரம். புறா வந்து காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கூவிக்கிட்டே இருக்கும் டெய்லி. அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த புறா கூவுறது எனக்காக ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்கட்டும், நீங்கள் எடுத்துங்க. அது ஒவ்வொரு சத்தத்துக்கும் அது என்ன சொல்லுதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு எது தேவையோ அதை நீங்கள் அந்த அர்த்தத்தை அதில் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். புறாவின் கண்ணில் எப்போவும் வெட்டாக இருக்கும், கண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கும். ஆவியானவர் ஆத்தும பாரத்தை நமக்கு கொடுக்குறார். ஆத்தும பாரம் உள்ளவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால் அது கண்ணில் அப்படி இருக்கும். அது அந்த ஒலிவ மரத்து இலையை கொண்டு வந்தது சமாதானம். குடும்பத்தில் சமாதானம் இல்லாதவர்கள், இணக்கம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இணக்கத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். அதுக்கப்புறம் புறா வந்து ஒரு பேதையான பறவை. அது ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அது பாடாது, அது கூவும், பாட்டு பாடாது. ஓசியா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்ராயிம் பேதை புறாவை போல் இருக்கிறான். ஏசாயா 38:14 அந்த புறா பற்றி உள்ளது. அந்த செக்ஷன் மாத்திரம் வாசிங்க. புறாவை போல புலம்பினேன், புறாவை போல புலம்பினேன். ஐயோ, இவன் ரட்சிக்கப்பட்டிருந்தான், இன்னைக்கு குடி பழக்கத்தில் விழுந்துட்டானே அப்படின்னு பறக்க. எல்லா பறவைகளுக்கும் ரக்கை வந்து இப்படி இருந்ததுன்னா புறாவுக்கு ரக்கை இப்படி இருக்கும். இட் வில் ஷோ த ஹெட். பரிசுத்த ஆவியானவர் அவர் என்னை கனப்படுத்துங்கன்னு கேட்க மாட்டார். யூ ஆனர் த ஹெட், த ஃபாதர், த லார்ட் ஜீசஸ். நம்ம வர்ஷிப் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் வந்து நமக்கு கூட இருக்கிறவர். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்களில் தப்புகிறவர்கள் தப்புவார்கள், ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமத்திமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல மலைகளில் இருப்பார்கள். பள்ளத்தாக்கு புறாவை போல் புலம்புவார்கள். உங்களை யாராவது துன்பப்படுத்தும்போது பரிசுத்த ஆவியானவர் அவங்கள ஆக்சிடெண்ட் ஆக்கி காலை உடைக்க மாட்டார். அவர் புலம்புவார். இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, நம்ம துன்பப்படும் பொழுது துயரத்தில் ஆறுதல் கொடுப்பவர், சமாதானம் கொடுப்பவர், ஒலிவ இலையைப் போல சமாதானம் கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். குழந்தை பிறந்தா ஆலயத்தில் போய் சுத்திகரிக்கிறதுக்கு ஆஃபரிங் கொடுக்கணும். மாடு கொடுக்கலாம், ஆடு கொடுக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் தாயார் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு போகிறாங்க. ஆலயத்துக்கு போகிற சமயத்தில் they are not rich to offer a calf, not rich to offer a goat, only the poorest of the poor
ஆஃபர் த poorest offering ஆஃப் அ dove. புறாவை கொடுக்கிறவர்கள் மிகவும் ஏழையான ஒரு மகன். மரியாள் கையில் உலக இரட்சகரை தூக்கி கொண்டிருக்கிறார். இவங்க கையில் வச்சிருக்கிறது பெரிய செல்வம், ஆனால் காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறது புறா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 கட்டளை கொடுக்கும்போது ஒரு விலங்கு, மோசைக்கு சொல்ல, ஒரு விலங்கு இந்த மலை, சீனாய் மலையின் மேல் காலை வைத்தால் அந்த விலங்கை கொண்டு வந்து வச்சு அம்பு வச்சு இங்கே ஷூட் பண்ணுறதுல அம்பு தொலைச்சிட்டு வெளியே போனோம். அவ்வளோ பரிசுத்தமான ஒரு ஆண்டவர். அதனால் அவர் மலைக்கு உச்சியில் வரும்போது மலைக்கு அடிவாரத்தில் ஒரு மிருகம் கால் வச்சிடக்கூடாது. இவ்வளோ ஸ்டாண்டர்ட் பாருங்கள். அப்படிப்பட்ட தேவன் பழைய ஏற்பாடு. மலையின் உச்சியில் வரும்பொழுது இடி முழக்கம், மின்னல்கள் வந்தது. ஆனால் அவர் நமக்காக எவ்வளவு இறங்கி வந்தார். மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார். அவர் அவ்வளவா இறங்கினார். பிதாவோடு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே தாழ்த்தி மரண பரியந்தம் தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுத்தார். நம்ம மேலே ஆண்டவருக்கு இருக்கிற அவ்வளவு அன்பு. அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்தார். என்ன ஆண்டவர் நமக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, மத்தேயு 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். புறாவைப் போல கபடற்றவர்கள், ரொம்ப ஆனஸ்ட், எந்த தப்பும் செய்யாது. அப்போ அதனுடைய ஹோலி ஸ்பிரிட்டினுடைய நேச்சர் அப்படி தப்பு செய்யாமல் பரிசுத்தமாக இருக்கிறதுனால நம்மளும் அதே மாதிரி கேரக்டர் உள்ளவங்களாக இருந்தால் என்னாகும்? பரிசுத்த ஆவியானவர் நம்மை நேசிப்பார். நம்ம ஃப்ரெண்டு, டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உன் நண்பை யார் சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நண்பன் பரிசுத்த ஆவின்னு சொன்னால் நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும். இன்னசென்ஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். ஒரு அர்த்தத்தில் அவர் பரிசுத்த ஆவியானவர். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.